ஹலோ காய்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி பஸ் சிமில்டேனியஸ் ஒன் மெம்பர்ஸ் எல்லாம் எடுக்குதோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆப்புங்கிறது வச்சுக்கோங்க. நான் இப்போத்துக்கு ஒரு ஆப்பை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பு ரெடியா இருக்கீங்களா? ஆனா எனக்கு பயிற்சி மட்டும் போதாது கோச். உங்க எல்லாரையும் பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அனுப்ப போறேன். உயரத்துல பறந்து அடிக்கிறதுல எல் அறியஜே பெரிய கில்லாடி. ஐயோ அந்த ஆளா? கோச், நான் அவரை பத்தி ஏதோ ஒரு பழைய கதையை கேள்விப்பட்டிருக்கேன். கிபிசால இருக்கிற வைரமான டவர்ல உட்கார்ந்து கண்காணிப்பாராம். அங்க யாராவது அத்துமீறி வந்தா அவங்கள சுட்டுவாராம். கோச் என்ன பதில் சொல்லுது? ஆமா, எல் அறியஜேவோட பயிற்சி ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. கோச் நீங்கள் ஒரு ஃபைல் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு ஃப்ரீயாக கிடக்குறோம் வீடியோ ஃபைல் இருக்குது. அதில் போய் இதை கொடுத்து நான் வந்து ஃபைல் அடுத்து நீங்கள் பஸ் மட்டும் ஷேட்டை கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன ஃபைலில் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு அப்போ வீட்டு ஃபைல் டவுன்லோட் அடுத்து நீங்கள் காசு கொடுக்குறீங்க. காசுக்கு எனக்கு ஆட் பண்ணுறேன். லைட்டாக ஆட் பண்ணுறேன். ஆடை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் ஷேக்ஸ் பிரேக்ல இருக்கான் பா இங்க இல்ல. ஆமாமா, அவன் ஏபிஃபாக்கு டூர் போயிருக்கானே. அவன் அந்த தீவுல எந்த இடத்துல இருப்பான்னு தெரியுமா? பீச். ஓ அப்படியா? அவன் தரையில கிளையில அடிபட்டுக்காம திரும்ப வந்தா நல்லதா இருக்கும். இந்த முறையாவது எதிராளிக்கு சவால் விடுற மாதிரி விளையாடுங்க. ஷேக்ஸோட பயிற்சியை பத்தி இவனுக்கு தெரியாதுல்ல. அது
சொல்லத்தான் செய்யும். பிராக்டிஸ் பண்ணாம இபிசாக்கு போனானேன்னு. எல் அறியாட்டி கதைகளை பத்தி ஏதாவது அவன் கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் அவன் 2-2-4 முடிவு பண்ணிருப்பான். ரியானுக்கு இத பத்தி தெரியறதுல ஒரு अब फिर बेटे को सही सलामत देखना चाहते हो ना तो अच्छे से जान। மறுபடியுமா ஆயிடும். நீ இந்த வேலை பக்கம் வந்திருக்கியா? இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்லல. அப்ப இந்த திருட்டுத்தனத்தை இதோட நிறுத்திடு. ஓகே, புரிஞ்சு போச்சு. அப்போ புக்ல அதுல என்கிட்ட கத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட். அத்தனை பேர் உங்ககிட்ட கத்துக்கிட்டாங்களா? அப்ப இது நான் நினைச்ச அளவுக்கு கஷ்டமா இருக்காதுல்ல? ஆமாமா அறிவாளி. எப்படி நீ பாத்துக்கிறப்போ கேட்கிற நேரம் கோச்சுக்காதீங்க. நீங்க எப்படி சொல்லி தருவீங்க? ஏன்னா நீங்க கொஞ்சம் குண்டமா இருக்கீங்கல்ல. அதுக்கு ஹைட்டுக்கு சம்மந்தமே இல்லை. நீ பாட்டு பறக்க அடிக்கணும்னா 3 விஷயத்தை நீ கத்துக்கணும். முதல்ல பவர். சக்தியா? பார்க்கலாம். என் சக்தியை நான் காட்டுதான் போறேன். சரி கோச், நம்ம பாட்டு ஆரம்பிக்கலாமா? ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வர பந்தையே உன்னால சமாளிக்க முடியலன்னா பாட்டாவுடைய இதுதான்டா முக்கியமான பயிற்சி. கோச் நமக்கு கடுமையான ட்ரைனிங் கொடுக்கறாருன்னு எனக்கு தெரியும். ஆனா எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கேமுக்கு எப்பவுமே நல்லது தானே? அது நம்ம இன்னொரு வீடியோவில் இடலாம்.